ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நல்லமாய் வாழ இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி நம்ம எவ்வளவோ டிஷ்ஷஸ் பார்த்துருப்போம், டெசர்ட்ஸ் பார்த்துருப்போம், ஃப்ரூட்ஸ் வச்சு புட்டிங் பண்ணியிருப்போம், கஸ்டர்ட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நான் முக்கணிகள் வச்சு நான் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான நட்ஸு பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதை கோர்ஸாக நம்ம கிரைண்ட் பண்ணிப்போம். அந்த பால் பாயசத்துக்கு ஃபஸ்ட்டு நான் 1 லிட்டர் பாலை காய்ச்ச போகிறேன். இதை 3/4 பாகம் ஆற வரைக்கும் நம்ம சுண்டை காய்ச்சிக்கணும். இதை நம்ம கோர்ஸாக இப்போ கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். இப்படி கிரைண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு கொஞ்சம் நான் அந்த குங்குமப்பூ சூடான பாலில் கொஞ்சம் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு நைஸ் அரோமா, அந்த கலருக்கோசரம் அது நான் யூஸ் பண்ணுறேன் பாயாசத்துக்கு. இதுக்கு தேவையான முக்கணிகள் என்னென்னா மா, பலா, வாழை. அதை நம்ம இப்போ எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு நான் பழுத்த நல்ல ஒரு பழமாக பெரிய வாழைப்பழம் ஒன்று எடுத்துக்கிறேன். 2 மேங்கோஸ் எடுத்துக்கிறேன். அப்புறம் பலாப்பழம் ஒரு 3 இது எடுத்துக்கிறேன். இதையெல்லாம் நம்ம பொடியாக கட் பண்ணி ஒரு பியூரியாக அரைச்சிக்கணும். இந்த கட் பண்ண மேங்கோஸ், ஜாக் ஃப்ரூட்டு, பனானா எல்லாத்தையும் போட்டு நம்ம ஜாரில் ஒரு பியூரியாக அரைச்சிக்கணும். இந்த பியூரியில் நமக்கு இந்த பாயாசத்துக்கு தேவையான அளவு ஸ்வீட்டு அவங்களுக்கு எப்படி டேஸ்ட்டோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் எனக்கு தேவையானது போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பவுடரு போட்டுட்டு இப்போ இந்த பால் சுண்டை காய்ச்சிருக்கான்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பால் 3/4 ரெடியூஸ் ஆயிடுச்சு. இதில் நம்ம இப்போ கோர்ஸாக கிரவுண்ட் பண்ண பவுடர்ஸை ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மிக்சரும் ஒன்றா இதில் ஆட் பண்ணுறோம். இது நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் கொஞ்சம் பாயில் ஆகி திக்கன் ஆகிற வரைக்கும் விடணும். சுகரை எல்லாம் செக் பண்ணிவிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மீதி இருக்க நான் நட்ஸ் பவுடரையும் மேலே சேர்த்திடுறேன். இந்த பாயாசத்தை நீங்கள் சூடாக வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் சில்லாகவும் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள். 1 பாயில் வந்தோடனே நம்ம இறக்கிடுறோம். பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. மேலே நம்ம எவ்வளோ நட்ஸ் பிடிக்கும்னா கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் வேணாலே எக்ஸ்ட்ரா ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க.